கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடோட அடுத்த சிக்னேச்சர் டிஷ் இந்த மரவள்ளி கிழங்கு கூட்டு. இந்த கிழங்கு கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் மரவள்ளி கிழங்கு எடுத்து இந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக அந்த கத்தி வச்சு இழுத்து எடுத்திங்கனாலே வந்துடும். நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு நல்லா மசிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா வேகலைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா வேக வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். சூடாக இருக்கும்போதே இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் போடுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு மிக்சி ஜாரில் 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு துண்டு புளி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த கிழங்குல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கிழங்கு கூட்டு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சிம்பிள், ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.